ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கியிருப்பீங்க. அதாவது புதுசாக திருமணமானவங்க பொண்ணோட அப்பா வீட்டிலேருந்து பெயர் நீக்கிட்டு புது அட்டை போடவோ பெயர் நீக்கியிருப்பீங்க. அந்த பெயரை நீங்கிருச்சா இல்லையான்னு எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் லாஸ்ட்டு கீழே கார்னரில் இருக்கு பாருங்க, அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி முடிச்சதும் நீங்கள் அப்ளிகேஷன் அந்த பெயர் நீக்கும் போது வந்த அக்னாலஜ்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எடுத்து குறிப்பு என்னன்ற இடத்துல டைப் பண்ணிக்கிங்க, என்டர் பண்ணிக்கிங்க. அது என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்றத இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டிக்கு 2 டிக்கு இருக்குது பாருங்கள். அதில் 2 டிக்குமே ஃபஸ்ட்டு டிக் மட்டும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்போ தான் சப்மிட் பண்ணின்னு அர்த்தம். 2 டிக்குமே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு அதிகாரி உங்களோட பெயரை நீக்கி விட்டுட்டாரு, சப்மிட் ஓகே பண்ணிட்டாரு, நீங்கள் கோரிக்கை கொடுத்ததை ஓகே கொடுத்துட்டாருன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.